ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வாரம் மட்டும் இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்து பாருங்க. உங்களாலையும் குறைந்த நேரத்தில் அதிக ப்ளவுஸ் அனல் பறக்க தைக்க முடியும். இந்த பயிற்சிக்கு தேவை மிக மிக முக்கியமான ஒரு 7 விஷயங்கள் சொல்கிறேங்க. இந்த 7 விஷயங்கள் தெரிஞ்சாவே நீங்களும் ஸ்பீடாக ரன்னிங் வேகத்தில் ப்ளவுஸ் தைக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நேரம். 2வது பார்த்தீங்கன்னா முயற்சி. 3வது பார்த்தீங்கன்னா பயிற்சி. 4வது தன்னம்பிக்கை. 5வது ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். 6வது பார்த்தீங்க மனக்கட்டுப்பாடு. 7வது விஷயம் உணவு பழக்கம். இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்பீடுங்கிறது கண்டிப்பாக டெய்லரிங் ஒர்க்கில் நீங்கள் உற்சாகமாக செயல்பட முடியும். இப்போ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தையல் தொழிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பயிற்சி எடுத்து டெய்லரிங் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து தாங்க பயிற்சி எடுக்கிறது. ஒவ்வொருத்தர் ஹெல்த்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு ஹெல்த் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக செயல்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயினோடையே டெய்லரிங் ஒர்க் செய்வாங்க. அவங்க எப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு அதிக ப்ளவுஸ் வருது. உங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக குவியுது. இருந்தாலும் உங்களுக்கு பேக் பெயின் வந்துடுது. அப்போ உங்களுக்கு தைக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டைலரிங் ஒர்க் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நேரம் இப்போ ஒரு 2 மணி நேரம் உட்காந்து என்னால் செயல்பட முடியும். அதுக்கு மேலே தச்சேன்னா எனக்கு பேக் பெயின் வருது, அல்லது கை கால் வலி பெயின் அதிகமாயிருது. என்னுடைய உடல் ஒத்துழைப்பே கொடுக்கல. அப்போ நான் எப்படி தெரியுமா பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா, காலையில் வீட்டு வேலையெல்லாம் 9 மணிக்குள்ளே நான் முடிச்சிடணும். 9 மணிக்கு முடிச்சுட்டு நல்லா ஒரு 4 லைனிங் ப்ளவுஸையும் 1 மணி நேரத்தில் நான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணும். 1 மணி நேரத்தில் நான் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிவிட்டு மீதி பார்த்தீங்க அப்படின்னா 9 to 12க்குள்ளே 4 லைனிங் ப்ளவுஸையும் தைச்சிடணும். 1 மணி நேரம் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணணும். 2 மணி நேரம் ஒரு ப்ளவுஸுக்கு அரை மணி நேரம். ஏன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வருது. உங்களுக்கு டெய்லரிங் ஒர்க்கில் சர்வீஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த பிகினராக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்க 1 மணி நேரம் ஆகும். இதே நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் அசால்ட்டாக கண்டிப்பாக உங்களால் ஒரு லைனிங் ப்ளவுஸ் சர்வ சாதாரணமாக தைக்க முடியும். அப்போ உங்களுடைய கவனம் 2 மணி நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் 10 மணிக்குள்ளே நீங்கள் 9 to 10 4 லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணிடுறீங்க. 10 மணிக்கு மிஷினில் உட்காடுறீங்க. 12க்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனம் முழுசும் எதில் இருக்கணும் அப்படின்னா அந்த தைக்கிறதுல மட்டும்தான் சிந்தனை இருக்கணும். வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிந்தனை இருக்கவே கூடாது. அந்த நேரத்தில் தைக்கிற நேரத்தில் செல் எடுத்து நோண்டுறதோ அல்லது எந்த ஒரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா முழு கவனத்தோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா 12க்குள்ளே உங்களால் ஒரு 4 லைனிங் ப்ளவுஸ் தச்சு தூக்கி போட்டுருவீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு நீங்கள் தையல் மிஷின்லேயே உட்கார தேவையில்ல. அப்போ பேக் பெயின் வருது, நம்மளால் உடல் ஒத்துழைப்பு தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் துணி வாங்காமல் விடாதீங்க. டைலரிங் ஒர்க்கை தயவுசெய்து விடவே விடாதீங்க. நீங்கள் ஏன் ரொம்ப உங்களுடைய உடலை வருத்தி ஒரு நாள் முழுசு நீங்கள் ஏன் கஷ்டப்படணும்? ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு எழுந்திரிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வீட்டு வேலையை போட்டு குழப்பிட்டு மறுபடியும் அப்புறம் மிஷினில் உட்காந்துட்டு அப்புறம் எனக்கு வலி வருதுன்னு சொல்கிறது, இதே போலலாம் நீங்கள் செயல்பட தேவையில்ல. உங்களுடைய பயிற்சி 2 மணி நேரம் மட்டும் ஒரு மிஷினில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டார்கெட் பண்ணுங்கள். அப்போ 4 லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு குறைந்தபட்ச ரேட்டாக நான் சொல்கிறேன் ₹200 வச்சுக்கிங்க. அப்போ 4 லைனிங் ப்ளவுஸ்க்கு ₹800 உங்களுடைய வருமானம். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹெல்த் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நைட்டில் ஒரு 2 நார்மல் சாதா ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா கூட அதில் ஒரு ₹200 அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ₹1000 உங்களால் சம்பாதிக்க முடியும். மாதம் ₹30,000 நம்மளால் மிக மிக ஒரு சுலபமான முறையில் தைக்க முடியும். அதனால் வர வாய்ப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. அதுதான் சொல்வேன். ஹெல்த் சரியில்லையேன்னு சொல்லி இந்த தொழிலை விடாமல் நீங்கள் தொடர்ந்து செயல்படணும். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மிஷினில் உட்காந்து தைங்க. அதிக நேரம் நீங்கள் தைக்கவே வேணாம். இப்படி மட்டும் நீங்கள் பயிற்சி எடுத்து பார்த்துட்டு வாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு நான் 2 மணி நேரம் தைக்கிறேன்ப்பா, ஏன்னா என் உடம்பு பேக் பெயின் வந்துடுது, அதிக நேரம் என்னால் செயல்பட முடியல, எனக்கு இந்த டைம் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மிஷினில் உட்காந்து தைச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தொழிலை விட்டுட்டு போக மனசே வரவே வராது. இப்போ ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு அதிகம் ஆர்டர்ஸ் அதிகம் வருமானம் வீடு தேடி அதிக பேர் விட்டு கொடுக்குற தொழில் எது அப்படின்னு விட்டுட்டு போகிற தொழில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தையல் தொழில் தான். அதிக பேர்த்துக்கு வாய்ப்பு வருது.
அளவுக்கு மீறி வாய்ப்பு வந்து எனக்கு இந்த தொழிலே வேணாப்பா, அந்த தொழில் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி அதிகபட்ச பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உடல்நிலை வந்து பாதிக்குது. அதனால் ஒரு 10 வருஷம் செய்கிறாங்க, இடையில இப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் நான் சொல்கிற மாதிரி குறைந்த நேரத்தில் அதிகப்படியான ப்ளவுஸ் தைக்க ட்ரை பண்ணுங்கள். 2வது ஒரு சில ரகம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வரும், இருந்தாலும் ஒரு அசால்ட்டு அலட்சியங்கிறது இருக்குங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் வராங்க அப்படின்னா, எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 7 ப்ளவுஸ் குடுக்குறாங்க, அல்லது ஒரு 10 ப்ளவுஸ் குடுத்து, 1 வாரத்தில் எனக்கு இந்த ப்ளவுஸை நீங்கள் தச்சு குடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். சரி, அவங்க 1 வாரம் கழிச்சு தானே ப்ளவுஸ் தைக்க சொல்லியிருக்காங்க, நம்ம 1 வாரம் கழிச்சே நம்ம தச்சுக்கலாம், நாளைக்கு தச்சுக்கலாம், நாளை கழிச்சு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே வருவோம். அப்போ அந்த கடைசி டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைசி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள் இருக்கிறப்ப தான் அவங்க ப்ளவுஸே நம்ம கையில் தொடுவோம். அதுக்கு முன்னாடி தொடவே மாட்டோம். அப்போ அந்த 2 நாள் டைம் இருக்கிறப்ப நம்ம ப்ளவுஸ் உற்சாகமாக தைக்கலான்னு போனால், அந்த டைமில் கரண்ட் இருக்காது. இல்லைன்னா இடையில வந்து வெளியூர் போகிற பயணம் இருக்கும். அந்த கஸ்டமர் கேட்ட டைமில் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து நம்ம குறுகிய நேரத்தில் எப்படி தைக்க முடியும்? குறைஞ்ச நேரத்தில் அதிக ப்ளவுஸ் தைக்க முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசால்ட்டா அலட்சியம். அப்போ இந்த தொழில்ல நம்ம அசால்ட்டா அலட்சியங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. நான் இந்த பழக்கத்தில் தாங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ கஸ்டமர் ப்ளவுஸ் தராங்கன்னு வச்சுக்கிங்களேன், 1 வாரத்தில் குடும்மா அப்படின்னு சொல்லி ஒரு 10 ப்ளவுஸ் குடுக்குறாங்கன்னா, அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு 2 ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக தைக்க சொல்லுவாங்க. அந்த அர்ஜென்ட்டுன்னு வர வேலைய வாங்கி வாங்கி தச்சிட்டு இருப்பேன் ஒழிஞ்சு, அந்த பழைய வேலைய அப்படியே போட்டே வச்சுருவேன். ப்ளவுஸ் அதிகமாக சேர்ந்த மாரி ஆயிரும். அந்த கஸ்டமர்ட்ட அப்புறம் திட்டு வாங்குற ஒரு சூழ்நிலைங்கிறது வந்துரும். பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு சில பேர் எப்படி பயிற்சி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மெயினா 2 மணி நேரம் எனக்கு டைம் எடுக்குதுங்க. எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டே, ஆர்வமே வரவே மாட்டேங்குது. ப்ளவுஸ வாங்கி வாங்கி அதிக வேலை வச்சிருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனமா, ஒரு மலப்புத்தன்மையா இருந்துகிட்டே இருக்கு. நான் என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்னால வந்து உற்சாகமா செயல்பட முடியல. ஒரு ப்ளவுஸுக்கு குறைந்தபட்சம் எனக்கு 2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரத்தில சாத்தியப்படவே படாது. என்னால தைக்கவே முடியாதுங்க. 2 மணி நேரம் ஆனா மட்டும் தான் என்னால ப்ளவுஸ் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா உங்களாலேயும் குறைந்த நேரத்தில அதிக ப்ளவுஸ் தச்சிருப்பீங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. யாராவது ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட, இதே மாரி நான் வெளியூர் போகணுங்க, எனக்கு இந்த ப்ளவுஸ வந்து நீங்க ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. வாங்கி வச்சு நீங்க 1 வாரம் ஆயிருக்கலாம், அல்லது ஒரு 10 நாள் கூட ஆயிருக்கும் அவங்க கிட்ட ப்ளவுஸ் வாங்கி. அவங்க கட்டாயம் கேட்பாங்க, இந்த இடத்துக்கு நான் போயாகணுங்க. ஒரு 2 மணிக்குள்ள இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 மணிக்கு உங்ககிட்ட சொல்லுவாங்க, எனக்கு 2 மணிக்குள்ள நான் வெளியில போகணுங்க. இந்த ப்ளவுஸ் எனக்கு நீங்க குடுத்தே ஆகணுங்க. 2 ப்ளவுஸு நீங்க குடுத்தா தான் நான் வெளியில போக முடியும். இந்த ப்ளவுஸ் எனக்கு அர்ஜென்ட்டா நீங்க குடுத்து தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது, அப்போ பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீடுங்கிறது வரும் பாருங்க. எப்படி நீங்க கட்டிங் பண்றீங்கன்னு தெரியாது, எப்படி தைக்கிறீங்கன்னு தெரியாது. அப்போ மட்டும் 1 மணி நேரத்தில 2 நார்மல் ப்ளவுஸ் தச்சுருவீங்க. ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே குறைந்தபட்சம் 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆன உங்களுக்கு, அப்போ மட்டும் எப்படி 1 மணி நேரத்தில 2 நார்மல் ப்ளவுஸ் தைக்க முடியுது? அப்ப உங்களுக்குள்ள உள்ள ஒரு பயிற்சிங்கிறத நீங்க எடுக்குறீங்க. அப்ப அந்த கஸ்டமருக்கு நம்ம குடுத்தே ஆகணுங்கிற ஒரு பயிற்சி தான் அது. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த டைம்க்குள்ள நம்ம குடுத்தே ஆகணும். நம்ம இல்லன்னா கஸ்டமர்கிட்ட நம்ம திட்டு வாங்கணும். கஸ்டமர் ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம வாங்கி துணி வாங்கியும் 10 நாள் ஆவுது. அப்ப அவங்க ஒரு ஃபங்ஷன் போகணுங்கிறாங்க. அப்ப நம்ம குடுத்தே தானே ஆகணும் அப்படிங்கிற உங்கள அறியாமலே உங்களுடைய ஃபுல் பாடி எனர்ஜி ஆயிடும். ரொம்ப வந்து எப்படி ஆயிடும்னா, உற்சாகமா ஆயிடும். அப்போ உங்கள அறியாமயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்பீடுங்கிறது வந்துரும். உங்களால குறைந்த நேரத்திலேயே 2 ப்ளவுஸ் 1 மணி நேரத்திலேயே சர்வ சாதாரணமா 2 ப்ளவுஸ் வந்து தச்சுருவீங்க. அப்ப நீங்க பொய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களால ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு ப்ளவுஸ் தைக்க ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப ஒரு கஸ்டமர் அர்ஜென்ட்டா வேணும்னு சொல்றப்ப மட்டும் 1 மணி நேரத்தில 2 ப்ளவுஸ் தைக்க முடியுது. இதே எந்த கஸ்டமருமே வரல, நார்மலா வந்து ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, உங்களுக்கு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு ப்ளவுஸ்க்கு ஆகுது. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, நீங்க சரியான பயிற்சிங்கிறது எடுக்கணும். எல்லாமே நமக்கு அர்ஜென்ட் ஒர்க் தான். எல்லாமே கஸ்டமர் வந்து எந்த டைம்ல வேணாலும் கேட்க வருவாங்க. அதனால நம்ப வேலைய தள்ளி போடக்கூடாது. நம்பகிட்ட வர வேலைய சன்ன சன்னமா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிற ஒரு முயற்சி தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களாலயும் குறைந்த நேரத்தில் அதிக ப்ளவுஸ் தைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ரகம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பதட்டம், ஒரே டென்ஷன் குழப்பத்தோடயே தைக்கிறது.
அவங்களுக்கு மனசு வந்து ஒரு தெளிவே இருக்காதுங்க. மைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைப்பாயும். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் தைக்கிறோமே, இப்போ இதை யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் தைக்கிறீங்கல்ல, இப்போ தான் நீங்கள் டைலரிங் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு தான் சொல்கிறேன். அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண பயப்படுவாங்க, தைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. கஸ்டமர் ஏதாவது குறை சொல்லிட்டா என்ன பண்ணுறது, நம்ம எப்படி தான் இந்த ப்ளவுஸை நம்ம தைச்சி கொடுத்தாலும் கஸ்டமர் குறை சொல்லிட்டா அப்படின்னு அந்த ஒரு தயக்கத்தோட, ஒரு பதட்டத்தோட, ஒரு பயத்தோடையே ஸ்டிச் பண்ணுவாங்க. ப்ளவுஸில் அவங்க ஒவ்வொரு பாயிண்ட் தைக்கும் பொழுதுமே பயப்படுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு பார்ட்டு டாட் பிடிக்கிறப்ப பயம் வரும், ப்ளவுஸில் கை தைக்கும் பொழுது பயம் வரும், பட்டி கிளாத் தைக்கும் பொழுது பயம் வரும், சைடு ஜாயின் பண்ணும் பொழுது பயம் வரும். அந்த பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே அவங்க தச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு டைம்ங்கிறது அதிகமாகிட்டே போகும். பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் தைக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்புறம் பிரித்து 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 தச்சு தச்சு ஒரே குழப்பத்தோடு இருக்கும்பொழுது அந்த ப்ளவுஸை தச்சு அவங்க முடிக்கங்காட்டி 2 மணி நேரம் டைம் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே படாதீங்க. நம்ம ஆரம்பத்தில் தான் தைக்கிறோமே, நம்ம பிகினராக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி பதட்டம், பயம் எதுவும் இருக்கக்கூடாது. டென்ஷன், குழப்பம் எதுவும் இல்லாமல் சர்வசாதாரணமாக தைங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வரவே வராது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 10 வருஷம் தைக்கிற டைலரை ஒரு கஸ்டமர் குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே 3 மாதத்தில் டைலரிங் கிளாஸ் முடிச்சுட்டு தச்சு கொடுத்த ப்ளவுஸை கஸ்டமர் சூப்பராக இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்குங்க, நீங்கள் தச்சு கொடுத்தது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்ன கஸ்டமரும் இருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்கள? ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமருடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 3 மாதம் ட்ரைனிங் எடுத்து தைச்சவங்க இவ்வளோ சூப்பராக தைச்சிருக்காங்க. ஆனால் 10 வருஷமாக இவங்க தைக்கிறாங்க, இவங்க கூட இவ்வளோ அழகாக தைக்கலையா அப்படின்னு சொன்ன கஸ்டமரும் என் இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பதட்டம், பயம் எதுவுமே படவே படாதீங்க. அசால்ட்டாக தைங்க. எந்த ஒரு குழப்பமும் வேண்டவே வேணாம். ஏன்னா கஸ்டமருங்கிறவங்க குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறீங்களா, ஒருத்தர் குறை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக தான் இருக்கும். அதெல்லாம் பெருசாக நீங்கள் காதில் வாங்கிக்கவே கூடாது. ஏன்னா தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த குறைகள் சொன்னாலும் அடுத்து நம்ம எப்படி அதை திருத்தி மறுபடியும் நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒழிஞ்சு டென்ஷன் ஆனோம் அப்படின்னாவே இந்த ஒர்க்கில் நம்மளால் தொடர்ச்சியாக செயல்படவே முடியாது. இப்போ கஸ்டமர் இப்போ எனக்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அவங்க புது கஸ்டமர் தான் பார்த்தீங்கன்னா, நான் புது கஸ்டமர் எனக்கு வாடிக்கையாளர்கள் வந்தாங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா, நான் தச்சு கொடுத்து முடித்தோடனே இங்கே வீட்லேயே போட்டு பாருங்கன்னு சொல்லிடுவேன் அவங்கள. ஏன்னா அவங்க புது கஸ்டமருங்கிறப்ப அவங்க மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரியாது. அவங்க நம்மக்கிட்ட எப்படி ப்ளவுஸ் அவங்க அக்யூரேட்டாக கேட்குறாங்களா எப்படிங்கிறது நமக்கு தெரியாதுங்கள்ல. அப்போ அந்த அளவு ப்ளவுஸ் மாதிரியே தைங்க அப்படின்னு இருந்தாங்க. அதே போலயே அவங்களுக்கு நான் தைச்சி கொடுத்துருந்தேன். ப்ளவுஸ் போட்டுட்டு சூப்பராக இருக்குங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிவிட்டு ஒரு முதல் நாள் வாங்கிட்டு போகிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஏங்க எனக்கு தைச்சதே ஒரு மாதிரி செட் ஆகலை, இந்த இடத்துல லூஸ் வருதுங்க, அந்த இடத்துல லூஸ் வருதுங்க அப்படின்னாங்க. அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே வீட்டில் அவங்க கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு அக்யூரேட்டாக சூப்பராக இருக்குங்கிறாங்க. மறுபடியும் லூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தச்சு கொடுத்தது கரெக்டாக இருக்குது, அந்த கஸ்டமருக்கும் பிடிச்சிருக்கு. அதை அடுத்த கஸ்டமர் குறை சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு போட்டுட்டு போகிறேன்னு வச்சுக்கிங்களேன், பார்த்துட்டு இந்த இடத்துல சுருக்கம் வருதே, அந்த இடத்துல சுருக்கம் வருதேன்னு அடுத்தவங்க குறை சொல்கிறது. நம்ம ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு, அதை அடுத்த நபர்கள் யாராவது பார்த்துட்டு இங்கே சரியில்லையே அங்கே, அதனால் அவங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த ப்ளவுஸே அவங்களுக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக இருந்தால் கூட அடுத்தவங்க சொல்லும் பொழுது இந்த ப்ளவுஸ் அப்போ அவங்க தைச்சது சரியில்லையாட்டுக்குன்னு அவங்க மனசையும் கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க, குழப்பமடைய செஞ்சுருவாங்க. அதே போல் தான் அந்த கஸ்டமரும் என்கிட்ட வந்தாங்க. அதே போல் கஸ்டமர் வரவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, மறுபடியும் நான் பிடிச்சி கொடுத்தேன். மறுபடியும் பிடிச்சி கொடுத்து அவங்க போடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியும், ரொம்ப மூச்சு விட முடியாத அளவுக்கு இருக்குங்க அப்படின்னாங்க. அப்போ நான் பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமாக லைட்டாக தான் பிடிச்சு கொடுத்தேன், ரொம்ப அதிகமாக கூட பிடிக்கல. அப்போ நான் அந்த கஸ்டமர்கிட்ட தெளிய வச்சேன், அவங்க மனசை புரிய வச்சேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் ரொம்ப வெட்டிட்டு டைட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ப்ளவுஸ் போடுவாங்கங்க. ஏன்னா ஒரு சிலர் லைட்டாக லூஸாக போடுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு உடம்பு ஒட்டிக்கிட்டு நல்லா நச்சுன்னு போடுவாங்க. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதே போட்டு போட்டு பழக்கமாயிரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கஸ்டமரும் அதை நான் விரும்பவே மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு லைட்டாக லூஸ் இருந்தால் தாங்க உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் புரிய வச்சேன். ஆமாங்க, எனக்கு இப்போ தாங்க நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அந்த தையலை பிரித்து
கொடுத்தோன்னே நான் இதே போலயே தைச்சி கொடுத்துருங்க, எனக்கு ரொம்ப டைட்டாக வேண்டாம், இன்னொருத்தங்க தாங்க சொன்னாங்கன்னு அப்புறம் மறுபடியும் சொல்கிறாங்க. இதே போல் தான் அடுத்தவங்கள போட்டு குழப்பி விடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது. அதெல்லாம் உங்கள் மைண்ட் செட்டுக்கு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னாவே நம்ம இந்த தொழிலில் கவனமாக செய்யவே முடியாது. குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே இருக்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சியும் பயிற்சியும் செஞ்சிங்கன்னா தான் நம்மளால் தொடர்ந்து உற்சாகமாக செயல்பட முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு சில தோழிகள் வந்து கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு அடிக்கடி பேக் பெயின் வந்துடுதுங்க, எங்களால் வந்து மிஷினில் தைக்கும் பொழுது அதுக்கு என்ன பண்ணலாம், எங்களுக்கு வலிகள் இல்லாமல் நாங்கள் தைக்கணும், எங்களுக்கு வந்து அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு தைக்கும் பொழுது பேக் பெயின் வருது அப்படின்னாவே கால்சியம் சத்து உடலில் குறைஞ்சிருக்கு. பேக் பெயின் வராமல் உற்சாகமாக நீங்கள் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன உணவு எடுத்துக்கணுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நைட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற வைங்க. 1/2 டம்ளர் ஊற வச்சு அதை காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு கண்டிப்பாக ஒரு 1/2 டம்ளர் கொண்டைக்கடலை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்ருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கால்சியம் சத்து இருக்கும், நார் சத்து இருக்குது. நான் வந்து கண்டினியூவாக வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்குவேன். அது இல்லாத பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, இந்த பச்சை பயிரும் நீங்கள் நல்லா வேக வச்சு கூட சாப்பிட்லாம். அதனால் ஒன்றும் தவறே கிடையாது. அது இல்லாத பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கக்கூடிய உணவு காளான், வந்து வாரம் 2 முறை காளான் எடுத்துக்குவேன். அது இல்லாத கீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீசனுக்கு தகுந்தபடி மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம், அல்லது அரைக்கீரை. இதே போல் வாரம் ஒரு 2 முறையாவது கீரை கண்டிப்பாக எடுத்துக்குங்க. நம்ம இதே போல் கால்சியம் சத்து உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் பார்லி கஞ்சி வந்து குடிப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மதிய டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதிகம் கொஞ்சம் உணவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த பார்லி கஞ்சி குடிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இந்த சத்துள்ளது நல்ல கால்சியம் சத்து எது அதில் அதிகமாக இருக்கும் அந்த உணவுகள் எடுத்துக்குங்க. நீர் சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு பேக் பெயின் வந்து நாளடைவில் குறைய ஆரம்பிச்சிடும். பேக் பெயின் வந்துருச்சேன்னு சொல்லி தைக்காமல் இருக்கவே இருக்காதீங்க. நான் சொன்ன மாதிரியே நல்ல கால்சியம் சத்து உள்ள உணவு எடுத்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேக் பெயின் குறைய குறைய தைக்கிறதுக்கு உங்களுக்கும் உற்சாகங்கிறது அதிகமாகிடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோழி வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ப்ளவுஸ் எப்படி தான் கஸ்டமருக்கு தைச்சி கொடுத்தாலும் கஸ்டமர் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணணும். இப்போ கஸ்டமருக்கு நீங்கள் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் குறை சொன்னாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் தைச்சி கொடுக்குற அனைத்து கஸ்டமருமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொழிலை இன்னும் நல்லா கற்றுக்கணும். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் பண்ணி நல்லா வந்து தொழிலை வந்து ப்ளவுஸை இன்னும் நீங்கள் முறைப்படி கற்றுக்கணும். மேலும் மேலும் வந்து கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதே போல் பிரச்சனைகள் வரவே வராது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அனைத்து கஸ்டமரும் குறை சொல்கிறாங்க அப்படின்னாவே நமக்கு தொழில் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணுன்னு தான் அர்த்தம். அது ஒரு சில கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்னா அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எப்படி ஃபேமஸாக தைக்கிறவங்களையும் ஒரு சில கஸ்டமர் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரம், இந்த நேரத்தை வந்து நம்ம எப்பயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மிஷினில் உட்காந்து தைக்கணும், ஒரு தொழில் நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படின்னாவே இதில் நேரம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டு அலட்சியம் இருக்கவே கூடாதுங்க. இந்த அலட்சியங்கிறது இருந்துருச்சு அப்படின்னாவே நிஜமாலுமே வந்து நம்மளால் முழுமையாக அந்த தொழிலில் வந்து செயல்படவே முடியாது. ஏன்னா டைம்ங்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ நமக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குங்கிறது தெரியும். அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல்லை நோண்டிகிட்டே இருப்போம், ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருப்போம். அது வந்து நம்ம தைக்கும் பொழுது பக்கத்துலேயே வச்சுக்குவோம், அதை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் கஸ்டமர் வந்து திட்டுவாங்க. அதே கஸ்டமர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வேணுங்கிறப்ப தான் நம்ம ரொம்ப வந்து அந்த நேரத்தை அப்போ தான் நினச்சி பார்ப்போம், ஆகா நம்ம ஒரு 2 நாள் முன்னாடியே முயற்சி பண்ணியிருக்கலாமோ, 2 நாள் முன்னாடியே வந்து நம்ம இந்த வேலையை முடிச்சிருந்தா இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கலாமே அப்படிலாம் நினைக்க தோணும். அதனால் நேரங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம். அதே போல் வாய்ப்புகள் வந்து நம்ம வரும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வெற்றி பெற முடியும். ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுங்களா. ஆனாலும் நம்ம ஒரு சீக்கிரம் கிடைத்த வாய்ப்பையும் இன்றைக்கி விட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஒவ்வொருத்தருமே சரி வாய்ப்பாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி கரெக்டாக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே தையல் தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். நீங்கள் தையல் தொழிலை ஒரு சாதாரண ஒரு தொழிலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக உங்களுக்கு அந்த சோம்பேறித்தனங்கிறது வரும்.
அது இல்லாத மிஷினில் தைக்கிறதுக்கு ஆர்வங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. இந்த ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த தொழிலில் முழுமையான சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ நீங்கள் ஒரு சாதாரணமாக பார்த்தா இது உங்களுக்கு ஒரு சாதாரண தொழில் தான். இதே நீங்கள் இதில் சாதிக்கணும், நான் அதில் நிறைய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய தியாகம் செய்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள விட்டு குடுக்க நீங்களே ஆரம்பிச்சுருவீங்க. இப்போ எத்தனை பொங்கல், தீபாவளிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, தூங்காம ஒர்க் பண்ணுவீங்க. இரவு பகல் பாராம உழைப்பீங்க. அப்ப உங்களுக்கு முழுமையா நம்ம உழைக்கணும், இதில சக்சஸ் ஆகணும், யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. நம்ம ஹெல்த் எப்படியா இருந்தாலும் நமக்கு கை, கால் பெயினே வந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி வலிகளோடலாம் நெறைய பேர் தப்பாங்க. நெறைய பேர் அவங்க தூக்கத்தெல்லாம் தியாகம் செஞ்சு தச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப எதனால அவங்க அதெல்லாம் பயிற்சி எடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம தூங்காம தைக்கணும் அப்படின்னு அந்த தூக்கத்தையும் ஒரு கண்ட்ரோல் இப்ப மெயினா பார்த்தீங்க அப்படின்னா, தூங்காம தைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த தூக்கம் வரும்பொழுது, அந்த தூக்கத்த கலைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் தெரியுமா? அதுக்கும் பயிற்சி எடுப்போம். நம்ம டீ குடிக்கிறதுலேருந்து, முகத்த கழுவுறதுலேருந்து, அப்போ எவ்வளோ ஒரு முயற்சி பண்ணுறோம், எவ்வளோ ஒரு பயிற்சி எடுக்கிறோம். அப்போ ஒரு தொழில் நம்ம சக்ஸஸ் ஆகணும். காரணம் இந்த தொழில்ல நம்ம முன்னுக்கு வரணும். அது மட்டும் தான் உங்க மைண்ட் செட்ல இருக்கணும். அப்ப நீங்க தொடர்ந்து பயிற்சி எடுங்க. நீங்க முடியாதது முயற்சி செஞ்சா முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால ஒவ்வொரு தோழிகளுக்கும் சொல்றேன். கண்டிப்பா முயற்சி எடுங்க. முயற்சி செஞ்சும் உங்களால முடியல அப்படின்னா, அதுக்குள்ள பயிற்சி எடுங்க. நீங்க பயிற்சி, முயற்சி ஒண்ணா சேரும்போது, கண்டிப்பா இந்த தொழில்ல நம்ம 100% சக்சஸ் ஆக முடியும். ஒரு சில விஷயங்கள விட்டு குடுங்க. இப்ப நீங்க மிஷின்ல உட்கார தொடங்கிட்டீங்க அப்பன்னா, மிஷின்ல உட்காந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணவே பண்ணாதீங்க. ஏதாவது ஆலோசனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும், உங்களால தொடர்ச்சியா மிஷின்ல உட்கார முடியாது. மிஷின்ல உட்கார ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் நம்ம ஃபோன் பார்க்காத இருந்தா என்ன? விட்டு குடுங்க அதையும். நம்ம பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது எதுவும் பார்க்காதீங்க. அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒரு சிலர் எங்கேயாவது வாங்க, ஏதாவது வெளியில போயிட்டு வரலான்னு கூப்பிட்டா கூட வரலன்னு ஓப்பனா சொல்லிருங்க. அதனால நம்ம இந்த தொழில்ல ஒரு சில விஷயத்த தியாகம் செய்யணும். விட்டு குடுத்தோம். நம்ம இந்த தொழில்ல 100% சக்சஸ் ஆக முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாரியே நீங்களும் ஒரு சில பயிற்சி எடுங்க. நீங்க இந்த பயிற்சி எடுத்து நீங்க மிஷின்ல உட்காந்து தைக்க தொடங்குனீங்க அப்படின்னா, குறைந்த நேரத்தில் அதிக ப்ளவுஸ் உங்களாலேயும் தைக்க முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு